Exercise 9.1 இதில் 6 sum பார்ப்போம். A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walked towards the building. இங்கே AB height of the building வச்சுப்போம். இந்த பாய் வந்து சின்ற பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கான். இவனோட ஹைட் தான் 1.5 மீட்டர். ஸோ இங்கேருந்து டின்ற பாயிண்ட் நோக்கி அவன் வரும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அவனோட ஐஸ்லேருந்து வரதுனால சின்றத இந்த பாயோட ஹைட்னு வச்சுப்போம். ஸோ இவனோட ஐஸ்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப். ஸோ இங்கேருந்து நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வருதா. as he walks towards the building, அதாவது இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டே போகும்போது பர்டிகுலர் பாயிண்ட்டில் அகைன் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 வருதா. இந்த பாயிண்ட்டை எஃப்னு வச்சுப்போம். இதை ஜின்னு வச்சுப்போம். இங்கே ஏபின்றத ஹைட் ஆஃப் த பில்டிங் வச்சுப்போம். இது 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சின்றத ஹைட் ஆஃப் த பாய்னு வச்சுப்போம் 1.5 மீட்டர். ஸோ இந்த பாயோட ஹைஸ்லேருந்து தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் போகிறதுனால ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் எடுத்துக்கணும். இங்கே 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்தாச்சு. இந்த பாயோட ஹைட் 1.5ன்றதுனால ஸோ ஜிபி இதோட டிஸ்டன்ஸும் 1.5 தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 மீட்டர் டால் பாய் வந்து ஒரு 30 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு பில்டிங்கை அவன் மூவ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்டில் 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடைக்குது, இன்னொரு பாயிண்ட்டில் 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடைக்குது. தென் அவன் எவ்வளோ தூரம் நடந்தான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் இ வாக் டுவர்ட்ஸ் த பில்டிங். அதாவது இந்த சிடி இல்லைனா இந்த இஎஃப் ரெண்டுமே சேம் தான். இதை கண்டுபிடிக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஇஜி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் கேல்குலேஷன் எடுத்துக்கணும். இந்த 1.5 மீட்டர் வராது. டோட்டல் ஹைட் ஏபியோட வேல்யூ 30 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. நம்ம கேல்குலேஷனுக்கு ஏஜி மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட ஹைட் ஸோ ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஏபி டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 1.5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 28.5 கிடைக்குமா. ஸோ ஏஜி இஸ் ஈக்குவல் டு 28.5. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிள் ஏஇஜி இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதில் டீட்டா வேல்யூ 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா, ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏஜி டிவைடட் பை அட்ஜசன்ட் இஜி. tan 30யோட வேல்யூ 1/√3, ஏஜியோட வேல்யூ 28.5. இஜி நம்ம கண்டுபிடிக்கணும். இஜி இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 1 into இஜி. அதே சமயம் இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 28.5√3. ஸோ இஜியோட வேல்யூ 28.5√3. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏஎஃப்ஜி இது எடுப்போம். இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ tan ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏஜி டிவைடட் பை எஃப்ஜி. tan 60யோட வேல்யூ √3, ஏஜியோட வேல்யூ 28.5. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எஃப்ஜி இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த √3 இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. ஸோ எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை √3. இதை அப்படியே விடக்கூடாது, இதை ரேஷனலைஸ் பண்ணணும். இதை ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா 28.5√3 டிவைடட் பை √3 into √3 3 கிடைக்குமா. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 9.5√3 கிடைக்குமா. நம்ம ஆக்சுவலாக என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், இஎஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஎஃப் இஸ் ஈக்குவல் டு இஜி மைனஸ் எஃப்ஜி. இஜியோட வேல்யூ எஃப்ஜியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 28.5√3 மைனஸ் 9.5√3 கிடைக்குமா. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இஎஃபோட வேல்யூ 19√3 மீட்டர் கிடைக்கும். therefore இந்த சம்மோட ஆன்சர் 19√3. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 9.1ல் 7th சம் பார்ப்போம். From a point on the ground, the angles of elevation of the bottom and top of a transmission tower fixed at the top of 20 meter high building are 45 and 60 degree respectively. Find the height of the tower. ஸோ இங்கே ஏசின்றத ஹைட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர்னு வச்சுப்போம். இந்த பிசின்றத ஹைட் ஆஃப் த பில்டிங் வச்சுப்போம். இந்த பிசியோட ஹைட் இங்கே கொடுத்துருக்காங்க 20 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹைட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர் கண்டுபிடிக்கணும். இங்கே டின்ற பாயிண்ட்டை கிரவுண்டில் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர், அதாவது பாட்டம் வந்து சி, டாப் வந்து இ. பாட்டமுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. ஸோ இங்கே 45 டிகிரி எலிவேஷன் வரும். நெக்ஸ்ட்டு டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் டவரோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துப்போம். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட் சைட் பிசி இதோட வேல்யூ தான் 20 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. இந்த அட்ஜசன்ட் சைட் பிடி பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிளுக்கு காமனாக இருக்கா. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் இது 2 இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துப்போம். ஸோ டேனில் மட்டும்தான் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஸோ tan 45 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 ஆப்போசிட் சைட் பிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் பிடி. tan 45யோட வேல்யூ 1, பிசியோட வேல்யூ 20 டிவைடட் பை பிடி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பிடி இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இங்கேயும் நம்ம tan ரேஷியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60. ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் பிடி. tan 60யோட வேல்யூ √3. இந்த ஏபியை ஏசி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா. இந்த பிடியோட வேல்யூ தான் 20 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்குமா. இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 20 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 20√3 கிடைக்குமா. ஏசி பிசியோட வேல்யூ தான் 20 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ பிசிக்கு பதில் 20 மீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த 20 இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா -20 கிடைக்குமா. இப்போ 20√3 -20 இருக்கா. 20 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 20 into √3 - 1 is equal to AC. Therefore, height of the transmission tower AC is equal to 20√3 - 1 meter. Next, exercise 9.1ல 8th sum. A statue 1.6 meter tall stands on a top of a pedestal from a point on the ground.
the angle of elevation of the top of the statue is 60 degree. And from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. Find the height of the pedestal. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெடஸ்டல் மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். ஸோ இங்கே ஏபி தான் ஸ்டாச்சுன்னு வச்சுப்போம். பிசி பெடஸ்டல். இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் தான் 1.6 மீட்டர். நெக்ஸ்ட்டு டி என்ற பாயிண்ட்டை கிரவுண்டில் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. அந்த சேம் பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த பெடஸ்டல் 45 டிகிரி. ஸோ பிசி பெடஸ்டல்னும் போது பி தான் டாப் ஆஃப் த பெடஸ்டல், ஏபி ஸ்டாச்சு, ஸோ ஏ வந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ இந்த 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சுக்கு. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த பெடஸ்டலுக்கு 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் பிசியோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துப்போம். இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ் வரும்போது நம்ம ஒன்லி ரைட் ட்ரையாங்கிள்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே பிசிடியை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஈவன் நம்ம ஏசிடி கூட ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிசிடியில் ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிசின்ற அட்ஜசன்ட் சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமனாக இருக்கா? ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் இது ரெண்டு இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும். நம்ம tan ரேஷியோ எடுத்துப்போம். tan 45 ஏன்னா டீட்டா இங்கே 45 டிகிரி. ஆப்போசிட் பிசி அட்ஜசன்ட் சிடி. tan 45 வேல்யூ 1, பிசி சிடி இது ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு தெரியாதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சிடி இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா சிடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கிடைக்குமா? இதை அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி இது எடுத்துப்போம். இதில் ஆப்போசிட் சைட் ஏசி அட்ஜசன்ட் சிடி. ஸோ இங்கேயும் நம்ம tan ரேஷியோ தான் எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் வந்து 60 டிகிரியா? tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சிடி. tan 60யோட வேல்யூ √3. இந்த ஏசியை ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா? இந்த ஏபியோட வேல்யூ தான் 1.6 மீட்டர். இந்த பிசியை இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிவிடுவோம். √3 பிசின்னு கிடைக்குமா? ஏபியோட வேல்யூ 1.6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பிசி இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பிசி மைனஸ் பிசின்னு சேஞ்ச் ஆகிடுமா? √3 பிசி மைனஸ் பிசி. இதில் பிசி காமனாக வெளியே எடுக்கலாமா? பிசி இன்ட்டு √3 மைனஸ் 1 கிடைக்குமா? இந்த பிசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த √3 மைனஸ் 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா? 1.6 டிவைடட் பை √3 மைனஸ் 1. இதை அப்படி விடக்கூடாது, இதை ரேஷனலைஸ் பண்ணணும். இதோட கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா √3 + 1 கிடைக்குமா? இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.6 இன்ட்டு √3 + 1. டினாமினேட்டரில் இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி இந்த ஃபார்மில் இருக்கா? இதை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்குமா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 3 மைனஸ் 1 2. இந்த 1.6ம் 2ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.8 கிடைக்குமா? தேர்ஃபோர் இந்த பெடஸ்டலோட ஹைட் 0.8 இன்ட்டு √3 + 1 மீட்டர்.